உன் பார்வை நலமானதாக இருக்கட்டும், உன் காது நல்லதை கேட்கட்டும், உன் வாய் நல்லதை பேசட்டும். அனைய நாட்களிலே கெட்டதை கேட்டு கெட்டதை பார்த்திருக்கிறாய், கெட்டதை பார்த்து கெட்டது உன்னை தேடி வந்திருக்கிறது, கெட்டதை பேசி கெட்டது உன்னை தேடி வந்திருக்கிறது. ஆனால் உன் வாயை காத்துக்கொள், உன் கண்ணை காத்துக்கொள், உன் காதை காத்துக்கொள். நீ பேசுகிறது உன்னை தேடி வருகிறது, நீ கேட்கிறது உன்னை தேடி வருகிறது, நீ பார்க்கிறது உன்னை தேடி வருகிறது. விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். யாக்கோப்பு புள்ளி போட்ட அந்த மரப்பட்டையை போட்ட உடனே அந்த குட்டிகள் அது புள்ளி போட்ட குட்டிகளாய் போட்டது. யாக்கோப்பு அந்த யுத்தியை கையாண்டார், லாபான் தோத்து போனார். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் யாக்கோப்புக்கு கொடுத்தார். புள்ளி போட்ட குட்டியெல்லாம் உனக்கு சம்பளம் என்று லாபான் சொன்னபோது அவர் ஜெபித்தார். அதோடு கூட ஒரு யுக்தியை கையாண்டு புள்ளி போட்ட குட்டியை போடும்படி அந்த ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தார். சீமானாக மாறினார் யாக்கோப்பு. அதே போல கர்த்தர் அநேக ஞானத்தை, அநேக ஆலோசனைகளை உனக்கு கற்றுக் கொடுத்து அந்த யாக்கோப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உனக்கு சித்தம் வச்சிருக்கிறார். உன் தொழிலிலே ஒரு தோல்வியா, உன் பிள்ளை வாழ்க்கையில தோல்வியா, கர்த்தர் சொல்கிறார், யாக்கோப்பினுடைய அந்த ஞானம் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். யாக்கோப்பின் ஆசீர்வாதம் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அதுதான் நானே வழி, நானே சத்தியம், என்னாலன்றி நீ எங்கேயும் போக முடியாது, என் வழியை பிடித்துக்கொள் என்றவர் சொல்கிறார்.